ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அகரப்பேட்டை ஹையர் ஸ்டடி ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஏபிசி 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் சே வெரி குட் மார்னிங் டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், பாதி போர்ஷன் பார்த்தோம், அதாவது பேஜ் நம்பர் 2 வரையும் பார்த்துருக்குறோம். ஸோ நவ் வில் கோயிங் டு கண்டினியூ த 3rd பேஜ். ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் பாடம் நடத்தும்போது நீங்களும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் டேக் யுவர் டெக்ஸ்ட் புக் அண்ட் கோ த்ரூ. நான் பாடம் நடத்தும்போது மீனிங் சொல்லும்போது நீங்களும் கூட என்னோட அந்த பாடத்தையும் சேர்ந்து வாசிக்கும்போது உங்களுக்கு மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ரீடிங் வித் த டைம் ஆஃப் டீச்சிங். ஓகே, தேங்க்யூ. Let's go to read the textbook now. Carry on. அது லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோன்னா வாட் பிளான், அதாவது என்ன பார்த்தோன்னா வாட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன பிளான் அப்படின்னா அந்த பசங்களுக்கு என்ன திட்டம் என்று பார்த்தோம். ஓகே, அதாவது இதில் வந்து என்ன சொல்லுவாருன்னா 2வது பேஜில் பேஜ் நம்பர் 2ல் வந்து என்ன சொல்லுவாருன்னா யூ மஸ்ட் பி யூ மஸ்ட் பி சர்வ்ட் அப் டு மீ எமிக்ரேட் டு அமெரிக்கா. ஐ suggested he looked at me sideways, spoke with an effort. அப்போ வந்து நீங்கள் வந்து எதுவும் அமெரிக்கா போகிறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா, அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடலான்ட்டு நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணுறீங்களான்னு சொல்லி எஃபர்ட் எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பார். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வி ஷுட் த கிரேட்லி லைக் டு டூ கோ டு ஸ்டேட்ஸ் பட் ஹியர் அட் ப்ரெசன்ட் வி ஹாவ் அதர் பிளான்ஸ். அதாவது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு லைக் இருக்குது, பட் எங்களுக்கு வந்து வி ஹாவ் அதர் பிளான்ஸ், அதை விட வெரி இம்பார்ட்டண்ட் பிளான்ஸ் இருக்குது. என்ன பிளான்னா ஹி வாண்ட் டு ரெக்கவர் ஹர் சிஸ்டர், அவங்களுடைய தேர் சிஸ்டர் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அந்த அவங்க சிஸ்டர் வந்து காப்பாற்றி நடக்க வைக்கணும், பாட வைக்கணும், திரும்ப பழைய நிலைமை கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட ஒன்லி எய்ம். ஸோ அதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஸோ வி ஹாவ் அதர் பிளான்ஸ். அங்கே தான் இப்போ நம்ம பார்க்குறோம் 3rd பேஜில் வந்து பேஜ் நம்பர் 3ல் வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 3 வாட் பிளான்ஸ் அப்படிங்கும்போது okay, what plan? He smiled uncomfortably. Just a plan, sir. He answered in a low voice. அதாவது சொல்கிறான், யார் சொல்கிறான், இந்த பசங்க சொல்கிறான், ரொம்ப மனசு ரொம்ப மனசோடு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்தோடு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். ஏதோ பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸில் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு ஷேர் பண்ணுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, வெல் ஐ செட் we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? சரி, பரவாயில்ல, நல்லது, சரிப்பா, நான் மண்டே இப்போ வெளில கிளம்புறேன், நீங்கள் உங்களுக்கு எதாவது நான் செய்யணுமா? ஸோ எனிதிங் கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ. நான் போகிறதுக்கு முன்னாடி எதுவும் ஹெல்ப் இருக்கா, எதுவும் உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்குறாரு. அப்போ நிக்கோலா ஷூக் ஹிஸ் ஹெட். நிக்கோலா என்ன பண்ணுறான், தலையை அசைக்கிறான். பட் சடன்லி ஜாக்கபோ செட், சார், he burst out, every Sunday we make a visit to country to Polita, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you are so kind, you might send us in your car. அப்போ கேட்குறான், என்ன கேட்குறான், சார், நாங்கள் யூஸ்வலாக வந்து
பொலிட்டா போவோம் சார். பொலிட்டாங்கிறது ஒரு இடம் சார், ஒரு ஊர் சார். அந்த ஊர் போவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெரோனா சிட்டிலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அது இருக்குது. எப்போதும் நாங்கள் வாடகை சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போவோம். ஜாலியாக இருக்கும் சார். நீங்கள் அன்பாக எங்கள்கிட்ட கேட்குறதுனால சார் நாளைக்கு உங்களுடைய காரை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அடுத்த பேரா, ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் லூகி he might have the Sunday off. However, I answered, I'll drive you out myself. உடனே அவர் கேட்குறாரு, நான் வந்து லூகிங்கிறது யாருன்னா அந்த ஆத்தரோடைய ஏஜே குரோனோட டிரைவர்னு சொல்லியிருக்கேன். யார்? லூகி வந்து டிரைவர். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் லூகி. ஓகே, நான் லூகி வந்து சண்டே ஆஃப் கொடுத்து அவன் ஊருக்கு போயிட்டான், அவன் லீவுக்கு போயிட்டான், அதனால் அவன் வர முடியாது. நான் வேணால் வரட்டுமான்னு கேட்குறாரு. தெர் வாஸ் பாஸ். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க பசங்க. என்னடா அப்படி சாரே வரேன்னு கேட்குறாரு. நம்ம கார் தானே யோசிக்கிட்டோம், சாரே வரேன்னு சொல்கிறாரு. நம்ம அது ஓவராக தெரியலையான்னு யோசிக்கிறாங்க. நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் his young brother in vexation. We could not think of troubling you, sir. அப்படி யோசிக்கல. ஓகே, we won't be any trouble. இது ட்ரபிளா தம்பி, நான் வரல, எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? எனி ப்ராப்ளம்? நோ சார் சொல்லிட்டு கீப் இட் ஸ்லீப். பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி செய்யா கூச்சத்தோடு அந்த பசங்க என்ன பண்ணாங்க, ராதர் புட் அவுட் டோன் ஹி செட் வெரி வெல். ஓகே சார், நீங்கள் வரது நல்லதா சார், வாங்க சார் சொல்லி இந்த பசங்க அவரை கூப்பிட்றாங்க. ஸோ த பாய்ஸ் வெல்கம் டு பொலிட்டா. நெக்ஸ்ட் பாருங்க, த ஃபாலோவிங். ஓகே, த ஃபாலோவிங் afternoon we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our determinants would be some humble dwellings. அந்த மலை ஓரமாக அந்த கார் ஓட்டிகிட்டு போகிறாரு ஹில் சைடில். அவர் நினச்சி பார்க்குறாரு, அவர் இமேஜின் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாதாரண ஒரு வாழக்கூடிய வீடாக இருக்கும் அப்படி தான் நினச்சி போகிறாரு. பட் டைரக்டட் பை ஜாக்கப்போ வி ட்ரூ அப் அட் லார்ஜ் ரெட் ரூஃப்டு வில்லா. ஜாக்கப்போ காட்டுறான் பெரிய வில்லா, ஒரு பெரிய வீட்டை காட்டுறான். ஒரு ரெட்டு கலரில் பெயிண்ட் அடித்து கூரை போட்ட ஒரு பெரிய வீடை காட்டுறான். சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால். அந்த வீட்டு முழுவதும் சுற்றி பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு பெரிய மதில் சுவர். ஐ குட் ஸ்கார்லி பிலீவ் மை ஐஸ். என்னோட கண்ணால் என்னால் நம்ப முடியல, அவ்வளோ இதாக இருக்குது, பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் த ப்ரீத் மை, டக்குன்னு ஒரு மூச்சு விட்டோம். உடம்புலேயே அந்த ரெண்டு பசங்க, அந்த டூ பாய்ஸ், த டூ பேசஞ்சர்ஸ் ஹேட் லீப்டு ஃப்ரம் த கார். உடனே கார்லேருந்து டக்குன்னு அப்படி கீழே குதிச்சிட்டாங்க. அவசரம் அந்த இடத்த விட்டு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி அவசரம் கீழே குதிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ், சாரி அதுக்கு முன்னாடி மேலே உள்ள பேரா, இந்த பேரா, வி ஷல் நாட் பி லாங் சார். நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம் சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோம் சார். ஃபார் கேப்ஸ் ஒன்லி அன் ஹவர், ஒரு மணி நேரம் ஆகலாம் சார். மேபி யூ கோ டு த கேஃப் இன் வில்லேஜ் ஃபார் எ ட்ரிங்க். எதுவும் இந்த கிராமத்தை சுற்றி பார்த்து ஏதாவது காஃபி டீ ட்ரிங்க்ஸ், ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னால் போயிட்டு வாங்க சார். சொல்லிட்டு இமீடியட்டாக தே டிஸப்பியர்ட் பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால். அது ஓரமாக உள்ள சவுற்று வழியாக உடனே மறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ டிஸப்பியர்ட் அப்படின்னா அவங்க உடனே மறைஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஐ ஃபவுண்ட் a grilled side entrance and determining rang the bell. அதாவது பார்த்திங்கன்னா கதை பார்க்குறாரு, பொறுத்து பார்க்குறாரு, ஆளை காண, என்னடா போனாங்கன்னு பார்த்துட்டு பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள பெல்லை அடிச்சு விட்றாரு, காலிங் பெல்லை அவர் அடிச்சு விட்றாரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, pleasant looking woman with the steel rimmed spectacles appeared. I blinked as saw that she was dressed the white uniform of a trained nurse. டக்குன்னு பெல் அடிச்சோன்னா ஒரு அம்மா இங்கேருந்து வராங்க. அந்த அம்மா பார்த்தா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு நர்ஸ் வராங்க, கண்ணாடி போட்டுட்டு கண்ணை அப்படியே முடிச்சு பார்க்குறாங்க. ஐ ஜஸ்ட் brought 2 small boys. நான் சொல்கிறேன், எங்கள் 2 பசங்களை நான் கூட்டிகிட்டு வந்தேன்.
அவங்க சொல்லி நான் கேட்கும் பொழுது, யா எஸ் ஓ ஆமாம் இங்கே தான் இருக்கிறாங்க, ஹியர் ஃபேஸ் லிட் அப். உடனே சந்தோஷமான முகத்தோட ஷி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ, என்னை உள்ளே வரவேற்றாங்க. நிக்கோல் அண்ட் ஜாக்போ ஐ வில் டேக் யூ அப். ஸோ அவங்க 2 பேர்த்தையும் நான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்கும்போது, ஷி லெட் மீ த்ரூ எ கூல் tiled vestibule into the hospital. For the hospital, the village had become. உடனே என்னாச்சுன்னா, அந்த உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னா பயங்கர கூலிங்கான ஒரு அறை, அது பார்த்தா ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அது ஒரு வில்லா நினச்சது வந்து ஒரு வீட்டை வந்து ஹாஸ்பிட்டலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. ஓகே, ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். அட் த டோர் ஆஃப் எ லிட்டில் கியூபிக்கல் த நர்ஸ் பாஸ்ட். அங்கே தான் அந்த நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ் அண்ட் வித் எ ஸ்மைல் த பேட் மீ த்ரூ த கிளாஸ் த பார்ட்டிஷன்ஸ். ஸோ சிரித்தபடியே அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க. திரும்ப அங்கே ஒரு கண்ணாடி அறை, ஒரு அறையை 2 விதமாக பிரிச்சுருக்கிறாங்க. அங்கே பார்க்கும்போது இந்த 2 பசங்க உட்காந்துருக்குறாங்க. the 2 boys were seated at the beside of the girl. ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, அந்த பொண்ணு பக்கத்தில் 2 பசங்க உட்காந்துருக்குறாங்க. about 20, அந்த பொண்ணுக்கு மேபி 20 வயசு இருக்கும். who propped up the pillows, பக்கத்தில் தலையணை இருக்குது. wearing the pretty lace jacket, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வர்ணிக்கிறாரு. was listening to the chatter. அங்கே உட்காந்துருக்கக்கூடிய விதங்கள், லைஸ் சாஃப்ட் அண்டு டெண்டர். ஸோ அந்த பெண்ணுடைய முகபாவனைகள், அந்த பெண்ணுடைய சூழ்நிலை, வயது, ஒன் குட் சி எ கிளான்ஸ் ஹர் ரிசம்பிளன்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க போல் தோற்றம், ரிசம்பிளன்ஸ் ஒரே தோற்றம் போல். டு ஹர் பிரதர்ஸ் எ வேஷ் ஆஃப் வைல்ட் ஃப்ளவர்ஸ் ஸ்டூட் ஆன் ஹர் டேபிள். ஸோ மலர்கொத்து அந்த பெண்ணுடைய உட்காந்துருக்க பக்கத்தில் டேபிளில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிசைட் எ டிஷ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நிறைய பழங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அண்ட் செவரல் புக்ஸ், நிறைய புத்தகங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வாண்ட் யூ கோ இன், அந்த 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 நர்ஸ் கேட்குறாங்க, வாண்ட் யூ கோ இன், நீங்கள் உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் மர்மர்டு, முணுமுணுத்தவாறு நீங்கள் கேட்குறாங்க. அப்படியே வாய்க்குள்ளே, ஏன் சார் உள்ளே நீங்கள் போகலையா சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முறுமுறுத்த சத்தம் இல்லாமல் கேட்பாங்களே, டிஸ்டர்ப் இல்லாமல் ஹாஸ்பிட்டல், அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ லூசியா வில் ப்ளீஸ் டு see you. போய் உள்ளே போய் பார்த்துருவாங்க. லூசியா வந்து சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அடுத்த படம் வந்து இந்த படம் ஐ ஷூக் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே. உடனே சரி தலையாட்டிட்டு நான் என்ன பண்ணேன், ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் த இன்ட்ரடியூ அப்பான் த ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. நான் தலையை ஆட்டினேன்னு தவிர, பட் நான் உள்ளே போகிறதுக்கு எனக்கு மனமில்லை. ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஐக்கியத்தில், ஃபேமிலி பார்ட்டியில் நான் போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நாட் பியர் டு இன்ட்ரடியூ அப்பான் த ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி சொல்லி சொல்கிறாரு. பட் அட் த ஃபுட் ஆஃப் த staircase I drove and the begged her to tell me she knew about these boys. ஆனால் அந்த நர்ஸ்கிட்ட மட்டும் ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. என்ன கேட்டுக்கிறாருன்னா அந்த பாருங்க, I drew up and begged her to tell me. அதை கெஞ்சி கேட்டுக்கிறாரு. பெக்குடுன்னா பிச்சை எடுக்கிறது கிடையாது. ஸோ தாழ்மையாக கெஞ்சி கேட்டுக்கிறது. டு டெல் மீ, அந்த பசங்களை பற்றி. ஸோ ஷி நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ், அந்த பசங்களை பற்றி தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறான். ஓகே, அடுத்த பரவாயில்ல பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் ஈகர் டு டூ, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். அடுத்த படம் வந்து ஷி வாஸ் ஈகர் டு டூ ஸோ த வேர் ஷி எக்ஸ்பிளைன்டு குவைட் அலோன் இன் த வேர்ல்டு. அந்த 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 அம்மா சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. எக்ஸப்ட் திஸ் சிஸ்டர் லூசியா, அந்த பொண்ணை தவிர அவங்க அப்பா வந்து ஒரு விடவர் ஆகிட்டார், வெல் நோன் சிங்கர். அந்த பொண்ணு ஒரு நல்ல பாடக்கூடிய ஒரு பாடகி. ஹேட் பீன் கில்டு இன் த ஏர்லி பார்ட் ஆஃப் த வார். ஸோ இதுக்கு முன்னே வந்து அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய போரில் வந்து அழிஞ்சு போச்சு. ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் ஏ பாம் ஹேட் டெஸ்ட்ராய்டு. ஸோ குறுகிய காலத்தில் அதுக்கப்புறம் ஒரு பாம் வந்து அவங்க வீட்டை அழிச்சிருச்சு, அழிச்சிருச்சு.
அதனால் வந்து their home and thrown the 3 childrens. வீடு இழக்கப்பட்டு மூணு பிள்ளைங்களும் தெருவுக்கு வந்துடுவாங்க. இன்டு த ஸ்ட்ரீட் தெருவுக்கு வந்துடுவாங்க. வேறு வழி இல்லாமல் they had always known as a comfortable and cultural life Lucia had. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரியான நிறுத்திட்டு அவங்க தன்னை நிலைப்படுத்தி வாழ்ந்துட்டு வர்றாங்க சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வில் கோயிங் டு see the 4th page. ஸோ இந்த படத்தில் வந்து இங்கே படுத்திருக்கா இல்லையா, அவள் தான் வந்து லூசியா. ஸோ இந்த படத்தில் படுத்திருக்கவங்க தான் லூசியா. ஸோ இப்போ நான் அதாவது லூசியா மீன்ஸ் த சிஸ்டர் ஆஃப் நிக்கோல் அண்ட் ஜாக்போ. ஷி வாஸ் ஏஜ்டு 20. ஸோ 20 வயசு மதிக்கத்தக்க அந்த பெண். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா herself been training as a singer, and they had suffered horribly from her starvation and exposed to the cold winter. அது அப்போ உள்ள அந்த அந்த காலகட்டத்தில் அந்த கிளைமேட்டில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்டார்வேஷன் ரொம்ப பசியான சூழ்நிலையிலையும் கொடுமையான காலகட்டங்களும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார் அ மந்த் கொஞ்சம் மாதங்கள் கழிந்த பிறகு they had barely kept themselves alive in a sort of shelter. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களாவே அங்கே வசிப்பிடம், ஷெல்டர் அப்படின்னா வசிப்பிடம், அங்கே வந்து ஷெல்டர்னால் ஒரு மாதிரி நடக்கணும், அந்த இடத்துல தங்குவதற்காக அவங்களே பில்ட் வித் தேர் ஓன் ஹேண்ட்ஸ், அவங்களே கொஞ்சம் அவங்க சொந்த கையால் ஸோ சேதமடைந்த வீட்டை கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அட்மிட்ஸ் த ரெபல். தென் ஃபார் 3 years த ஜெர்மன்ஸ், அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜெர்மன்ஸ் வந்து திரும்ப அந்த சிட்டியை வந்து ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. த பாய்ஸ் க்ரூ டு த ஹேட் த ஜெர்மன்ஸ். அவங்க வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க ஜெர்மானியர்களை. வென் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்ஸ் பிகின், அதுக்கப்புறம் கட்டுப்பாடுகள் அதிகமாகச்சு. உடனே சீக்ரெட்லி டு ஃபார்ம் தேர் அமங் த ஃபஸ்ட்டு டு ஜாயின். அதுக்கப்புறம் அதை அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு, ஜெர்மனிகளை கட்டுப்படுத்துவதற்கு அந்த ஒரு கூட்டத்தில் ஜாயின் பண்ணாங்க. வென் தே வார் ஸோ ஓவர் அண்ட் யூ ஹேட் பீஸ் அட் லாஸ்ட். அதுக்கப்புறம் அமைதியானதுக்கப்புறம் த கம்பேக் த பிலவ் சிஸ்டர், அவங்க சகோதரி கூட்டிக்கிட்டு திரும்ப அவங்க பிழைப்பை தேடி வந்துட்டாங்க. தே ஃபவுண்ட் ஹர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஸ்பைன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க சகோதரிக்கு முதுகு தண்டுவடத்தில் வந்து காச நோய் என்ற ஒரு நோய் வந்து அவளுக்கு எலும்பு இருக்கக்கூடிய காச நோய் முதுகு தண்டுவடத்தில் காணப்பட்டது என்பது தெரிய வந்தது. ஓகே, அடுத்த பரவாயில்ல பார்த்தீங்கன்னா, she paused, took a quick breath. Did they give up? You don't have to answer the question. They brought her, the pursued us to take her into the hospital. In the 12 months she has been our patients. She has made good progress. There is very hope that one day she will walk and sing again. காலங்கள் அவளுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க எந்த கேள்விக்கும் எந்த கொஷினுக்கும் ஆன்சர் அவங்க பற்றி இது பண்ணவே இல்லை. தி brought her pursued into the hospital. அவங்களுக்கு ஒரே எய்ம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதாவது 12 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறா, பேஷண்ட்டாக இருக்கிறா. ஸோ அக்காவுக்கு வந்து நல்லா குட் ப்ராசஸ் வரணும், அவள் திரும்ப வந்து நலமாகி ஒரு நாள் எந்திரிச்சு நடக்கணும், அவள் பாடணுங்கிற ஒரு எய்ம் தான் அந்த பசங்களுக்கு அதில் இந்த பரவல் சொல்லப்படுகிறது. அடுத்தது அஃப்கோர்ஸ் அப்படி இருந்த போதிலும், அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், ஃபுட் ஸோ scarce and dear, we could not keep going unless we charged a fee. But every week Lucia brothers have made their payment. She added simply, I don't know what they do. I do not ask. Work is scarce, Verona, but whatever it is, I know
தே டூ இட் வெல். அதாவது ஓகே, அப்படி இருந்த போதிலும் அந்த பசங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் சாப்பாடு கொடுக்குறது, பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அமைதியாக அப்படியே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அதை பற்றி நான் எதுவும் கேட்கல. அந்த பசங்களும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. எஸ், அக்ரீடு, அதை நான் ஒத்துக்கிறேன். தே குட் நாட் டூ இட் பெட்டர். அவங்க பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ. ஆனால் I waited outside until the boys rejoined me and I drove them back to the city. They sat beside me, not speaking for my part. I did not say a word. I knew they would prefer to feel that they had satisfied, kept their secret. Yes, their devotion had touched me deeply, but had not broken their spirit. Their selfless action brought a new nobility to human life. You promise of a greater hope for human society. அது பார்த்தீங்கன்னா இந்த பேராட வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃப்கோர்ஸ் இதுலேருந்து ஆமாம் நம்ம ஒத்துக்கிறோம், எல்லாமே வந்து கஷ்டம்தான் இல்லை. சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் பணம் வந்து வந்து அவங்க லூசியாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை கேட்குறது